வணக்கம். இனிமையான காலை வணக்கம். தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? ஒருத்தன் நம்ம டிவிகே தலைவர் தம்பி விஜயை பத்தி 2,86,466 தடவை சொல்லியிருக்கான். எப்படி பாருங்க, இவ்வளோ தடவை யூஸ் பண்ணியிருக்கான். எப்போ தம்பி விஜய் முதல் மாநாடு ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து நேற்று முந்தா நேற்று வரைக்கும். அது யாருன்னு பார்க்குறீங்களா? நானும் நீங்களும் இல்லைங்க. டிவிகேல இருக்கிற மெயின் தலைவரும் யாரும் இல்லை. தெய்வம் இருக்கான். தீவாளுக்கு பிறந்தவன் சாக்கடை, அவன் தான் நம்ம தலைவரை பற்றி அவ்வளோ தூரம் உச்சரிப்பெடுத்துருக்கான். மற்றது அவன் பொண்டாட்டிக்கிட்ட படுக்க போக்குள்ள, சும்மா வீட்டில் இருக்க போக்குள்ள எத்தனை தடவை சொன்னான்னா அவன் பொண்டாட்டி வந்து சொன்னா தான் அந்த கணக்கு தெரியும். அது நமக்கு தெரியாத கணக்கு. ரெண்டாவது, இப்போ நேற்று முந்தானத்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. விஜய் சென்னைக்கு வந்து சுனம் செஞ்சுட்டு சவுதிக்கு போவாரான். அடே கூமுட்டை நாசமாக போனவனை, சுண்ணத்து செஞ்சால் மட்டும் மக்கா மதீனாவுக்கு போக முடியாதுடா. முறைப்படி இஸ்லாத்துக்கு வந்து பேரையும் மாற்றணும். அப்போதான் மக்கா மதீனாவுக்கு போக முடியும். அட்லீஸ்ட் இதை பேசுறதுக்குனால நீங்கள் கூகுளில் போய் தேடிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரியா? நீ பேசியது பிறகு இல்லை, இப்பயா தெரிஞ்சுக்க. ரெண்டாவது, முதல் மாநாடு ஆரம்பிச்சப்போ அது முடிஞ்ச உடனே இந்த இவன் இருக்கான் சைமன் செபாஸ்டியன், மலையாளிக்கு பிறந்தவன் ஒருத்தன், அவன் சொன்னான், ஒன்று இந்த பக்கம் நின்று, இல்லை அந்த பக்கம் நின்று, நடுவால போனீன்னு சொன்னா பஸ் அடிச்சு செத்து போவா. நாங்கள் நடுவில் தான் நின்றோம். நம்ம தம்பி விஜய் நடுவில் தான் நின்றார். அவர் பின்னால மக்கள் எல்லாம் நின்றாங்க. நாங்கள் நின்றதை பார்த்து எதிர்க்க வந்த வண்டி எல்லாம் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஜகா வாங்குச்சு. அந்த ஜகா வாங்கின வண்டியில இந்த பக்கம் சைமன் செபாஸ்டியன் காலி, அந்த பக்கம் சாட்டை துறைமுகன் காலி. சரியா? எதிர்க்க ஒருத்தன் வந்தான், அந்த இடுபாடுக்குள்ள பிறந்த கார்த்திக் என்ற ஒருத்தன். அவன் அதுல ஏதோ ஒரு வண்டியில ஃபுட்பால் தூக்கி கொண்டு போனா நம்ம இருக்கிற இடம் தெரியும். அவன் காண போயிட்டான். இப்போ புரியுதா நடுவில் போனது நேர் வழி பாதைன்னு சொல்லி? நாங்கள் அந்த நேர் வழி பாதையில தான் போவோம். இன்னும் போயிட்டு இருக்கோம், இனிமேட்டும் போவோம். நீங்க சைட்ல நின்று நிறைய பேர் ஒதுங்கி நின்றவங்க 2 பேரும் காலி ஆயிட்டீங்க. சைமன் செபாஸ்டியனுக்கு சொல்லு. சரியா? ஒரு விஷயத்த பேசுறோம்னு சொன்னா என்னத்தை பேசுறோம், எப்படி பேசுறோம்ன்றது புரிஞ்சுக்கிட்டு பேசு. எத்தனை பேர் மீடியா பேசிச்சு டிவிக்கு பத்தி, வாரம் போறவெல்லாம் ஃபுட்போர்ட்ல தொங்கின மாதிரி தொங்கிக்கிட்டு பேசுனீங்க. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல எதையோ பேசிட்டு இருக்கீங்க. தேர்தல் ப்ரெடிக்ஷன் என்ற பேர்ல உங்க இஷ்டத்துக்கு ஒருத்தம் போட்டிருக்கான். அதுல நேற்று கோலமா நேற்று ஒரு பதிவை பார்த்தேன். 190 தொகுதியில நாம் தமிழர் கட்சி வென்று அவர் தான் முதலமைச்சர் ஆகிறார். யார்? நம்ம சைக்கோ முதலமைச்சர் ஆகிறான்னு சொல்லி ஒருத்தன் பதிவு போட்டிருக்காங்க. அதை பார்த்த ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏண்டா உங்களுக்குலாம் வேற விவஸ்தையே இல்லையாடா? யார் அதிகமா டிவிகேட பேரையும் விஜய் பேரையும் பேசி ப்ரொமோட் பண்ணதுன்னா நம்ம சாக்கடை தான். மக்களும் பார்த்து யோசிப்பாங்க தானே. அதை ஏற்ற மிக ஹைலைட் என்ன தெரியுமா? நீ சொன்ன பாரு, என் காலில் வந்து விழுங்கடா கதறுங்கடா, அதுதான் ஹைலைட். அதை தான் நீ அதிகமா சரியா ப்ரொமோட் பண்ண. அந்த இடத்துல நீ அதிகமா ப்ரொமோட் பண்ணு. அடை நாசமா போனவனே, என்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணேனோ, சரியா, நாம் தமிழர் கட்சி மேல கையை வச்சா ஒரு குரூப்பே வந்து அட்டாக் பண்ணுன்ற ஒரு பயம் இருந்துச்சு இருந்தானு நான் சொன்ன அந்த பதிவு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்ப அந்த 1.5 லட்சம் பேருக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருந்த பயம் போயிட்டு. சரியா? டெய்லி அட்லீஸ்ட் அந்த பதிவு கீழே வந்து ஒரு 20-30 பேர் தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுறாங்க பாரு. அது அதனுடைய எதிரொலி தான். அடே ஒரு சின்ன புள்ள சாட்டை அண்ணன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போயிருப்பார். நீ எல்லாம் மானவ ரோஷம் இருந்தேன்னு சொன்னா நாக்கு பிடிங்கிட்டு சாகணும். உனக்குதான் அதெல்லாம் இல்லையா? உனக்கும் அந்த சைமன் செபாஸ்டியனுக்கும் அதெல்லாம் இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம்.